வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த விளக்கம், இந்திய கிரிக்கெட் அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சுழற்பந்து சாதனைகளை புரிந்து கொண்டு இளைஞர்களுக்கு இன்றைய கிரிக்கெட் உலகில் சாதிக்க வேண்டும் என்று தமிழக அளவில் வலம் வருபவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு வகையான கிரிக்கெட் தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற திரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ்வின் அவர்கள் இந்திய கிரிக்கெட் வீரர் மற்றும் வலதுகை பந்து வீச்சாளர், வலதுகை பேட்ஸ்மேனும் கூடங்க. அவர் வலதுகை மட்டையாளர். இவர் பிறந்தது 17 செப்டம்பர் 1986 பிறந்திருக்கின்றார். இந்திய அணிக்காக சர்வதேச போட்டிகளில் இவர் பங்கு பெற்று விளையாடி வருகின்றார். இவர் 2011 இந்திய அணி வேர்ல்டு கப் உலகக்கோப்பையை பெற்றபோது இந்திய அணியில் இடம்பெற்றவராக இருந்தார். இவர் தமிழக அணிக்காகவும் இவர் விளையாடி இருக்கின்றார். ரஞ்சி டிராஃபியாக இருக்கட்டும், அதேபோல நிறைய முதல்தர போட்டிகளிலையும் உள்நாட்டு போட்டிகளிலும் பங்கேற்று சிறப்பாக விளையாடியுள்ளார். இவர் ஐபிஎல் கிரிக்கெட், இந்தியன் பிரீமியர் லீக், அதில் பார்த்தீங்கன்னா சென்னை அணிக்காகவும் ராஜஸ்தான், பூனே, பஞ்சாப், டெல்லி போன்ற அணிகளுக்காகவும் சிறப்பாக விளையாடி தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியுள்ளார். இவருக்கு தற்போதைய வயது 38 வயதை கடந்து சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் பிறந்தது சென்னையில் தான் பிறந்திருக்கின்றார். இவர் ஆஸ் லெகி அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள் கூட இவருக்கு இருக்கு. இவர் பந்து வீசும் முறை எப்படிப்பட்ட பந்து வீச்சாளராக இருக்கின்றார்னா, இவர் ஆஃப் பின் பந்து வீச்சாளராக இருக்கின்றார். ஆஃப் பிரேக், ஒரு ஆம் பால் ஹேண்டில் பண்ணுறவராகவும் கேரம் பால் ஹேண்டில் பண்ணுறதையும் ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கின்றார். இவர் பல்வேறு திறமைகளை ஒருங்கை பெற்றவராக இருக்கின்றார். இவர் இந்திய கிரிக்கெட் அணியில் எப்பொழுது முதன்முறையாக என்ட்ரி கொடுத்தாருன்னு பார்த்தா, ஒரு இந்தியாவில் ஒரு நாள் போட்டிகளில் ஒன் டே மேட்ச்சில் 5 ஜூன் 2010 முதன்முறையாக ஸ்ரீலங்காவுக்கு எதிராக தன்னுடைய முதல் போட்டியில் பங்கேற்றார். அடுத்ததாக ஒரு நாள் 2020 போட்டிகளில் 20 ஓவர் போட்டிகளில் 12 ஜூன் 2010 டெஸ்ட் கிரிக்கெட்டில் 6 நவம்பர் 2011 இவர் அறிமுகமாகின்றார். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்லையும், ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒன் டே கிரிக்கெட்லையும், ஜிம்பாப்வேக்கு எதிராக 2020 கிரிக்கெட்லையும் இவர் அறிமுகம் செய்யப்படுகின்றார். இவர் கிரிக்கெட்டில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் நிறைய சாதனைகளும் புரிந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவர் டெஸ்ட் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 500க்கும் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்த ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு திறமையை காட்டியுள்ளார். அதேபோல ரன்களும் 3500 ரன்களுக்கும் மேலும் குவித்துள்ளார். ஒரு நாள் போட்டிகளிலும் 150 விக்கெட்டுகளுக்கு மேலாக எடுத்தவராகவும் சிறப்பாக ரன் குவித்தவராகவும் உள்ளார். அதேபோல 2020 போட்டிகளிலும் முதல் தர போட்டிகளிலும் அதிகப்படியான 5000 ரன்களுக்கு மேல் எடுத்திருக்கின்றார். 750 விக்கெட்டுகளுக்கு மேல் எடுத்திருக்கின்றார். 2020 ஐபிஎல் போட்டிகளிலும் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகின்றார். இவர் 300 விக்கெட்டுகள் வேகமாக எடுத்த பந்து வீச்சாளர் என்கின்ற சாதனைக்கு உரித்தானவராக இருக்கின்றார். அதேபோல 10 முறைக்கு மேல தொடர் நாயகன் விருது, மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கக்கூடிய பெருமை பெற்றவராகவும் இருக்கின்றாருங்க. இவர் ஒரு பந்து வீச்சாளராக மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேனாகவும் சிறப்பாக தன்னுடைய அணிக்காக பங்களித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவர் முதல்ல ஒரு பேட்ஸ்மேனாக தான் வரணும். இவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி சிறப்பாக விளையாடி வந்தார். ஆனால் அவருக்கு பேட்ஸ்மேன் அது சரியான வகையில் கிளிக் ஆகுதுனால இவர் ஒரு சுழற்பந்து வீச்சை தேர்ந்தெடுத்து அதில் சிறந்த முறையில் விலகி கொண்டிருக்கின்றார். இவருடைய ஆரம்ப காலம் மற்றும் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய தந்தை அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்கள், தாய் சித்ரா அவர்கள். இவர் தந்தை ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக இளமை அவர் கிரிக்கெட்டில் ஒரு இன்வால்வ்டாக இருந்திருக்காரு. இவர் தந்தையும் ஒரு கிரிக்கெட் குடும்பத்தை சேர்ந்தவராகவே இருக்கின்றார். ஒரு லோக்கல் லெவலில் விளையாண்டுருக்கார் அவரும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இவர் கல்வி அப்படின்னா பத்மஸ்ரீ சாஸ்திரி, பால விகாஸ் மற்றும் புனித பேடின் விடுதலை பள்ளிகள்லாம் இவர் சென்னையில் தான் கல்வி பயின்றிருக்கின்றார். ஒயின்சி அணிக்காக இவர் 9 வயதிலே துடுப்பாட்டம் விளையாட தொடங்கியிருக்கின்றார். இவர் சந்திரசேகர் ராவ் அவரிடம் தான் பயிற்சி எடுத்திருக்கின்றார். இவர் இளமை பருவத்திலேயே தொடக்க மட்டையாளராக நல்ல ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக விளையாடி வந்திருக்கின்றார். பட் பெரிதாக அதில் சோபிக்க முடியவில்லை அவரால். பிற்காலத்தில் அவருக்கு எது சரியாக வந்ததோ அதை அவர் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டார். அதன் அடிப்படையில் வலதுகை சுழற்பந்து வீச்சாளராக, ஒரு சிறந்த ஆஃப் ஸ்பின் பவுலராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். இவர் படித்தது காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் சிவசுப்ரமணியன் நாடா இன்ஜினியரிங் காலேஜில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பட்டம் பெற்றிருக்கின்றார். சென்னையில் ஒரு வெஸ்ட் மாம்பலம் அந்த ஏரியாவில் தான் வசித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் 2011 நவம்பர் 13 ஒரு நண்பரான பிரீத்தி நாராயணன் அப்படிங்கிறவரை திருமணம் செய்து கொண்டு இவருக்கு 2 மகள்களும் உள்ளனர். இவருடைய ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 2006 20வது வயதிலே ரஞ்சி டிராஃபியில் பங்கேற்று விளையாடி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் ஹரியானாவுக்கு எதிராக முதல் போட்டியிலேயே 6 விக்கெட்டுகள் எடுத்தார். அதேபோல் 2008-9 விஜய் ஹசாரே தமிழ்நாடு அணியை வழிநடத்தும் கேப்டனாகவும் பணியாற்றியிருக்கின்றார். அதேபோல் சர்வதேச போட்டிகள்னு எடுத்துக்கிட்டால் ஜூன் 5 முதல்ல 2010 ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒன்டே போட்டியில் அவர் முறையாக அறிமுகமானார். அந்த போட்டியில் 38 ரன்களும் அவர் குவித்திருந்தார். அதேபோல் 2011 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்காக விளையாடினார். அவர் அதிகமான போட்டிகளில் பங்கேற்க முடியலனாலும் 2 போட்டிகளிலும் விளையாடினார். அந்த 2 போட்டியிலும் இவருடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்தது. இவர் முதல் டெஸ்ட்டில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக விளையாடினார். முதல் டெஸ்ட்லேயே இவர் 9 விக்கெட்டுகள் எடுத்தார் மற்றும் 5 விக்கெட்டுகள் மற்றும் சதம் அடித்த ஒரே வீரர் அப்படிங்கிற சாதனையும் இவருக்கு உள்ளது. ஒரு ஐபிஎல்ல 2010 சென்னை அணிக்காக விளையாடிய போது சென்னை அணி அந்த ட்ராஃபியை வின் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்தது. அந்த ஆண்டில் இவருக்கு மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு கூட இவருக்கு கிடைச்சது. அதுபோல் 2011 சென்னை அணிக்காக கோப்பையை வாங்கி கொடுத்தார். இவருக்கு பல்வேறு விருதுகள் வாங்கி இவர் சிறப்பிக்கப்பட்டுள்ளாருங்க. அதை சார்ந்து பிசிசிஐ பாலி உம்பிக்கர் அவார்டு, அர்ஜுனா அவார்டு, ஐசிசியோட சர் கபில் சோபர்ஸ் அவார்டு,
ஐசிசி பெஸ்ட் கிரிக்கெட்டர் 2016ஆம் ஆண்டுக்கான விருது. பெஸ்ட் டீமில் வந்து 2013, 15, 2016, 17, 2021 அதிலெல்லாம் இவரோட பேர் இருந்திருக்கின்றது. சியட் அவார்டு வாங்கியிருக்காரு. இவர் கிரிக்கெட்டில் மட்டும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தாமல் சமூக ஊடகங்கள் வழியாகவும் தன்னுடைய காணொலி பதிவுகளை இட்டு சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதை சார்ந்து இன்னைக்கு வந்து யூடியூப்லேயும் ஒரு சேனல் இருக்குது. அதில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரிக்கெட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற பேரில் ஒரு கிரிக்கெட் அகாடமி. இவர் வந்து இளம் குழந்தைகளுக்காக ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கிரிக்கெட் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்துட்டு வராருங்க. ஒரு தேர்தல் விழிப்புணர்வு சம்பந்தமாக வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் அதோட அவசியம் குறித்து ஒரு விழிப்புணர்வு காணொலியை கூட அவர் வெளியிட்டிருக்கின்றார். இவர் தன்னை சார்ந்து ஒரு புத்தகம் கூட வெளியிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் வந்து ஒரு குட்டி கிரிக்கெட்டர் கதை அப்படிங்கிற பேரில் விளையாட்டு எழுத்தாளரான சித்தார்த் மூங்னா அப்படிங்கிறவரோட சேர்ந்து ஒரு புத்தகம் கூட வெளியிட்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பு குணங்களையும் சிறப்பியல்புகளையும் மற்றும் நல்ல ஒரு திறமையான கிரிக்கெட் வீரராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பியல்புகள் இருக்குது, அதோட சிறப்பம்சங்களை இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அவர் முன்பே குறிப்பிட்டபடி செப்டம்பர் 17, 1986ஆம் வருடம் பிறந்திருக்கிறார். சென்னையில் பிறந்திருக்கின்றாருங்க. அவருடைய நவம்சம் மற்றும் ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவருடைய ஜாதகத்தின் விளக்கத்தை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அவருடைய புதன்கிழமை சதயம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் கும்பராசியில் விருச்சிக லக்னத்தில் வளர்பிரியில் பிறந்திருக்கின்றார். இவர் வந்து நவம்சத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடம் கேது மற்றும் 4ல் சனி உச்சமாக, 5ஆம் இடம் செவ்வாய் ஆட்சியாக, 7ஆம் இடத்துல வந்து சூரியனும், 8ஆம் இடத்துல சுக்கிரனும், 9ல் சந்திரன் ராகு புதன் நீச்சமாகவும், 11ல் குரு இருக்கக்கூடிய சிறப்பான யோகமான அமைப்பு. ஒருத்தர் கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கணும்னு வைங்க, அவர் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக விளங்கணும் அப்படின்னு நினச்சா அவருக்கு வந்து 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 4ஆம் இடம் நன்றாக இருக்கணும், 9ஆம் இடம் நன்றாக இருக்கட்டும், 11ஆம் இடம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கணும். அதேபோல் சுக்கிரன் செவ்வாய் கேது இது 3 நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிரிக்கெட்டில் நிச்சயமாக செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் செவ்வாய்னா அந்த உடல் அளவில் நல்ல திறமையாக செயல்படுறதுக்கு அது வந்து உதவிகரமாக இருக்கும். நல்லா ஃபிசிக்கல் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதேபோல் கேது சேரப்போ வந்து மனதளவில் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது, ஒரு நல்ல கேரம் பால் ஹேண்டில் பண்ணுறவராக, அவுட் பின்னராக இருக்கிறதுனா கேது உதவிகரமாக இருக்கும். அதேபோல் இவர் பந்து வீச்சாளராக இருக்கிறதுனால 11ஆம் இடம் சார்ந்த 11, 12 சார்ந்த அமைப்புகள் இவருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கணும்னா 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். பந்து வீச்சாளராக இருக்கணும்னா 11, 12ஆம் இடங்கள் சிறப்பாக இருக்கணும். சரிங்க, இவரோட நவம்சத்தில் அதில் அமைப்பு சிறப்பாக இருக்குன்னா நிச்சயமாக சொல்ல முடியும். இவருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்குது, 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்குது, 9ஆம் இடம் பாருங்க நீச்சபங்க ராஜயோக அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார். புதன், ராகு மற்றும் சந்திரன். அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ஸ்மேனாக தான் வந்திருக்காரு. ஒரு மட்டையாளராக, ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இவர் செயல்பட விரும்பியிருக்கின்றார். பட் காலப்போக்கில் அவர் பந்து வீச்சாளராக மாறினதுக்கு அவருடைய ராசி கட்டம் உதவிகரமாக இருந்திருக்கும். இவருக்கு 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. அதேபோல் 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. இவருடைய லக்னாதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலிருந்து நல்ல வலுவான பலன்களை கொடுக்கின்றார். இதுபோல் 11, 12 ஒரு பந்து வீச்சாளருக்கே உரிய 11, 12 இவருக்கு எப்படி இருக்குன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடியது, அவருடைய 6ஆம் அதிபதி 11ல் வரக்கூடிய அமைப்பும் மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல வருவது கூட இவருக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்திருக்கின்றதுங்க. 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதும் இவருக்கு நல்ல வலுவான பலன்களை கொடுத்திருக்கின்றது. அது சனி மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு வந்து இங்கே வந்து நவம்சத்தில் இடம்பெற்றிருந்தது. அதுபோல் 12ஆம் அதிபதி நீச்ச யோக அடிப்படையில் இவருக்கு வலுவான பலன்களை கொடுத்திருக்கின்றார் நவம்சம். பட் ராசி கட்டத்தில் தான் நம்ம முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். அதை சார்ந்த ராசி கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி கட்டத்தில் அவர் வந்து நம்ம முன்பே பார்த்தபடி அவர் வந்து கும்பராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். இவர் லக்னத்திலே சனி வந்து இருக்கக்கூடிய அமைப்பு, 2ஆம் இடத்துல செவ்வாயும் மற்றும் 4ஆம் இடத்துல குரு வக்ரமாகவும் சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு, 5ல் வந்து ராகுவும், 11ல் சூரியன் கேது புதன் ஆட்சி உச்சமாக, 12ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக யோகம் பொருந்திய ஒரு ராசிக்கட்ட அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவர் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா ராகு திசை 3 வருடம் 5 மாத காலம் இருந்திருக்கின்றது. அதை அடுத்து குரு, சனி, புதன், கேது இது போன்ற தசாபதி அமைப்புகள் அவருக்கு இருக்கின்றன. ஒரு தசாபதி பார்க்கலாம். இவர் வந்து நம்ம கிரிக்கெட்டில் சாதிக்கணும்னா முதல்ல வந்து அவருக்கு குறிப்பிட்டபடி 4, 5, 9ஆம் இடம் எப்படி இருக்குது, 11ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு என்ட்ரி கொடுக்கணும்னா அதுக்கு 8ஆம் இடம் உதவிகரமாக இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சுக்கிரன் வந்து இவருக்கு சிறப்பாக ஆட்சியாக இருக்குது. அதேபோல் இவருக்கு வந்து செவ்வாய் கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு மிக மிக நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருக்கின்றது. லக்னாதிபதியே செவ்வாய் தான் இருக்குது. அவர் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. அதேபோல் இவருக்கு வந்து பாருங்கள், இங்கே செவ்வாய், குரு, சனி பரிவர்த்தனை கூட இருக்கும் பாருங்கள். அதாவது லக்னாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார். குரு வந்து சனியோட வீட்டில் இருக்கார். சனி வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கார். அப்போ செவ்வாய், சனி, குரு இது 3 தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பை இவர் சிறப்பாக பெற்றிருக்கின்றார். அது ஒருவருக்கு உதவிகரமாக இருந்திருக்கின்றது. அதனால் செவ்வாயும் நல்ல அமைப்பே இருக்குது, சுக்கிரனும் நல்ல அமைப்பு. சுக்கிரன் ஆட்சியாகவும் அதுவும் 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பந்து வீச்சாளர்களுக்கு இவர் நல்ல அமோக பலன்களை கொடுக்கக்கூடிய வலுவை சேர்க்கக்கூடிய அமைப்பாக உள்ளது. அதேபோல் இவருடைய 4ஆம் இடம் பாருங்கள், சந்திரனும் குருவும் சேர்ந்து இவருக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு. இவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து நல்ல உடல் மன சமநிலையை பேணி காக்கக்கூடியவராகவும், வாழ்வியல் கடமைகளை சிறப்பாக செய்பவராகவும், உணவு வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களை செம்மையாக சிறப்பாக தன்னை ஆட்படுத்திக் கொள்பவராகவும் இருக்கின்றார். அதேபோல் நல்ல அறிவுத்திறன், சிந்தனைத்திறன் மற்றும் நினைவாற்றல் பொருந்தியவராகவும், மற்றவருடைய அறிவுத்தன்மையை கணித்து அதற்கு தகுந்தது போல தன்னை உடல்மொழியால் செயல்படக்கூடிய ஆற்றல் பொருந்தியவராக இருப்பார். இந்த ஸ்பின்ல வந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் செயல்படுத்துறதுக்கு காரணம் இந்த கேது, சூரியன், புதன் இந்த சேர்ந்த சேர்க்கை வந்து
இவருடைய பல்வேறு கேரம் டெக்னிக்காக இருக்கட்டும், இந்த ஆம் பால் ஹேண்டில் பண்ணுறது, ஆஃப் பிரேக், அந்த ஸ்பின்னிங்கில் வந்து அவர் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காருன்னா 1-to-1 ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. 1-to-1னாலே இந்த 3ஆம் இடம் பார்க்கணும். அடுத்தது வந்து அவங்க பேட்ஸ்மேன் என்ன அவர் கணிக்க முடியாத அளவுக்கு இவர் பந்து வீசக்கூடிய பந்து, அவர் வந்து எதிர்கொள்ள பின்னால் அடிக்கக்கூடிய அளவில் இவரோட பந்து வீச்சு இருந்து, அது அவருடைய விக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியதாக இருக்கக்கூடியதற்கு இந்த கேது, சூரியன், புதன் சேர்க்கை காரணமாக அமைந்திருக்கின்றது. 1-to-1 நம்ம இதுலலாம் வந்து ஒரு பந்து வீச்சாளராக இருந்தாலும் கூட, அவர் ஃபேஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரு ஒரு டைரக்ட்டா ஒரு பேட்ஸ்மேன தான் ஃபேஸ் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே மிஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில, அவர் வந்து ஒரு நல்ல சதுரங்க ஆட்டக்காரரா இருந்து 1-to-1 இருக்கப்ப, அவரோட 3ஆம் அதிபதியும் லக்னத்திலே இருப்பாங்க. இதுபோல இவரோட 3ஆம் அதிபதியான சனியும் லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த 1-to-1 ஃபேஸ் பண்ணக்கூடியவங்கள வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டிய உங்களுக்கு கொடுக்கும். அந்த வகையில சனி லக்னத்திலே இருந்து இவருக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுத்திருக்கின்றாங்க. இதுபோல நல்ல குணநலன்கள், நல்ல உயிரியல் இலக்கு, லட்சியம் பொருந்தியவராகவே இருக்கின்றார். இதுபோன்று இவருடைய தந்தை 5ஆம் அதிபதியான குரு 4ஆம் இடத்துல வந்து கூட இவருக்கு வந்து சிறப்பான ஒரு வலிமை பொருந்திய அமைப்பாகும். இவர் வந்து 3ஆம் அதிபதியான சனி லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு. இவர் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து இவர் கல்வி பெறுவதற்கு மிக யோகமாக அமைந்திருக்கின்றது. சுக்கிரன், செவ்வாய் வலுவான அமைப்பை பெற்றிருக்கின்றதுன்னு பார்த்தோம். அதுபோல இவர் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது, 11ஆம் இடம் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடியது, கிரக சேர்க்கை அமைப்புகள் வலுவான பலன்களை கொடுக்கின்றது. அதேபோல 10ஆம் அதிபதியான சூரியன் 11ல் வரது கூட லாபஸ்தானத்தில் வருது. இவர் அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் கலந்துக்கிறது, அரசு தொடர்பான புகழ், மரியாதை இதெல்லாம் அவருக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாக உள்ளன. இவர் புத்தகம் எழுதுவதற்கும் இந்த 11, 12ஆம் இடங்கள் வந்து காரணமாக அமைந்திருக்கின்றன. அதேபோல இவருக்கு எல்லா அமைப்புமே சிறப்பாக இருக்குது. ஒருத்தர் இளமை பருவத்திலேருந்தே சிறப்பாக விளையாடணும்னா அவருடைய 8ஆம் 11 இந்த தொடர்பு இருக்கணும்னு நம்ம முன்பே நிறைய ஜாதகர்களுடைய விளக்கத்தில் பார்த்துருக்கின்றோம். அதை சார்ந்து இவருடைய 8ஆம் அதிபதியான புதன் பருவங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இவர் இளமை காலத்திலேருந்தே கிரிக்கெட்டில் 9 வயதிலேருந்தே இவர் வந்து கிரிக்கெட்டில் ஈடுபாட்டோடு செயல்பட்டு இருக்கின்றார். இவர் ஏன் பேட்ஸ்மேனா சாதிக்க முடியல, பந்து வீச்சாளராக சாதிச்சார்னா, இவரோட 9ஆம் அதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்துல வர்றது வந்து அவங்களுக்கு சிறப்பான அமைப்பை கொடுக்கல. அதேபோல இவருக்கு 11ஆம் இடம் வந்து அதை காட்டிலும் 11ஆம் இடம் வந்து வலுவான ஒரு அமைப்பை கொடுத்ததுனால 11, 12 இவர் ஒரு பந்து வீச்சாளராக சிறப்பாக செயல்படுகின்றார். அதேபோல இவருக்கு புஷ்கர நவாம்ச பாதம் கூட இவருடைய லக்னம் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதத்தையும், சந்திரன் மற்றும் குரு ஆகியவை புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதத்தை சிறப்பாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர சார அமைப்பும் இவருக்கு சிறப்பாக வலுவாக உள்ளது என்பதை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி எல்லா அமைப்புகளுமே யோகமாக பெற்ற ஒரு நல்ல ஒரு ஜாதகர் தாங்க இவர். இவருக்கு கல்வி அமைப்பாக இருக்கட்டும், குடும்ப அமைப்பு, இவர் திருமணம் கூட இவர் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் மறையக்கூடியதாக ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, இவர் தன்னுடைய நண்பரையே வந்து திருமணம் செய்வதற்கு மிக முக்கியமாக தன்னுடைய தோழியான அவரையே திருமணம் செய்து கொண்டு அவருடைய வாழ்க்கை துணையாக அமைத்துக் கொண்டது சிறப்பான ஒரு யோக பலன்களை கொடுத்திருக்கின்றது. இவருடைய குழந்தை, வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இவருக்கு எப்படி கிரிக்கெட்டில் என்ட்ரி கிடைச்சிருக்கு அப்படின்னா, அவருடைய தசாபதிகள் தான் அதுக்கு என்ட்ரி கொடுக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். இவர் பிறந்தது ராகு தசை, அடுத்து குரு தசை முடிந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து முதல் முறையாக தமிழ்நாடு சார்ந்த ரஞ்சி டிராஃபியில் அவருக்கு இடம் கிடைச்சிருக்கு. அது வந்து சனி தசை தான் வந்து நல்ல யோக பலன்களை கொடுத்திருக்கின்றது. 3ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு வந்து யோக பலன்களை முதன்முறையாக என்ட்ரி கொடுத்திருந்தாலும் கூட இந்தியன் கிரிக்கெட் டீமில் எப்போ அவர் என்ட்ரி ஆனார்னா 2009ஆம் ஆண்டுக்கு மேலே தாங்க இவர் வந்து என்ட்ரி ஆகிறாரு. இவருக்கு வந்து முதல்ல வந்து இவர் ஃபஸ்ட்டு ராகு தசை, அடுத்ததாக குரு தசை 2006ஆம் வருடம் முடிந்திருக்கின்றது. அதற்கு பிறகு வந்து இவருக்கு வந்து சனி தசை அமைப்புகள் மிக மிக சிறப்பாக இருந்திருக்கின்றன. இவர் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறது வந்து சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா சனி தசை புதன் புத்தியில் தான் வந்து இவர் இன்டர்நேஷனல் மேட்ச்சை இவருக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. முதன்முறையாக ஒரு நாள் போட்டியில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளையாடுறாரு. அப்போ வந்து அவருக்கு புதன் புத்தி தான் ஆரம்பிச்சிருக்கு. நான் முன்பே குறிப்பிட்டிருக்கின்றேன், ஒருத்தர் திடீர் அறிமுகம், ஒரு அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா அவங்களோட 8ஆம் இடம் சார்ந்த தசாபுத்தி அமைப்புகள் தான் அவங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக அவர்கள் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சார்ந்தே இவருடைய சனி தசை புதன் புத்தி 8ஆம் அதிபதியான புதன் அவர் 11 உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இவர் சர்வதேச போட்டிகளில் ஒரு அறிமுகமாகிறார். அதை பயன்படுத்தி கொண்டு அவர் சிறப்பாக வளம் வந்தார். சனி தசையை அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 2025ஆம் வருடம் வரைக்கும் இருக்குங்க. அவர் இந்த கிட்டத்தட்ட சனி தசை அவருக்கு முடிந்து விட்டது. இந்த மார்ச் மாதத்தோடு முடிந்திருக்கு. அடுத்தது வந்து அவருக்கு புதன் திசைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் புதன்கிறதுனால 11ஆம் இடத்துல இருக்காரு. அவர் இது மாதிரி அகாடமி, இது போன்ற அமைப்புகள், கிரிக்கெட் அகாடமி எல்லாம் செயல்பட்டு நம் சமூக ஊடகம் வழியாக செயல்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இன்னும் அவர் சிறப்பாக செயல்படுவதற்கு புதன் திசையும் வழிவகுக்கும். நல்ல ஒரு சிறந்த அமைப்புகளை பெற்ற மிக மிக யோகமான ஜாதகம் அமைப்பை பெற்றவராக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இருக்கின்றார். அவர் வாழ்வில் மென்மேலும் புகழ் மற்றும் பெருமைகளை அடைவதற்கு அவருடைய கிரக பலன்கள் வழி சேர்ப்பவையாக உள்ளன. இவரை சார்ந்து நம் தமிழ்நாடு அளவில், இந்திய அளவில், உலக அளவில் புகழ் பெற்றதுக்கு இளைஞர் பிரிவரை முன்னோடியாக எடுத்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். இவர் சார்ந்த அம்சங்களை நீங்களும் பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் சர்வதேச அளவில் வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் உங்களுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.